நான்வெஜ்ஜில் மட்டும்தான் ரொம்ப டேஸ்ட்டாக பிரியாணி செய்ய முடியும்னு கிடையாது. வெஜ்ஜிலையும் நம்ம இது மாதிரி ட்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் டேஸ்ட்டை மட்டுமே குழந்தைங்களுக்கு பழக்காமல் ஆரோக்கியத்தையும் சேர்த்து கற்றுக்கு தரணும். இந்த மாதிரி செஞ்சு தரும்போது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெடிஷ்னல் அடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம பிரியாணி ஸ்டைலே வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 100 கிராம் பீன்ஸு, 100 கிராம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அரிசியை ஒரு 1.5 வழக்கு அளவுக்கு இந்த ஒரே ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக அளந்து எடுத்துக்கிறேன், தண்ணி ஊற்றுறதுக்கு ஈஸியாக. இதில் புதினா மல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், இஞ்சி பூண்டு, நெய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இது கூட 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். பட்டை பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். நான் எடுத்து வச்சுருந்தேன், போடுறதுக்கு மறந்துட்டேன், இப்போது சேர்த்துக்கிறேன். குக்கர் அடுப்பில் வைக்கும்போதே அரிசியை தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த கொஞ்ச நேரம் ஊறினா போதும் தண்ணியில். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா மல்லியும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்த உடனே அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஓரளவுக்கு தக்காளி வதங்குற நேரம் வதங்கினா போதும். அப்போ தான் சாஃப்டாக நல்லா காய்கறியெல்லாம் வெந்து வந்துடும் நமக்கு. இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுட்ரு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காயெலாம் நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் அரிசி எடுத்திருக்கேன். இதில் 1க்கு 2 தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போது இது கூட அரிசியை சேர்த்துக்கலாம். கொதிக்கிற வரையும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். சும்மாவே விசில் போடக்கூடாது. இப்போது நல்லா கொதி வந்துடுச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை. இது கூட 1/2 மூடி லெமன் சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி நல்லா இந்தளவுக்கு வந்துருச்சு. இப்போது மூடியை போட்டு கொஞ்ச நேரம் தம் வச்சிடலாம். மூடி போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா வெந்திருக்கு, கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறிடலாம். நான் விசில் போட்டு தம் வச்சனால ஒரு 5 நிமிஷம் வச்சேன். தண்ணி வச்சு தம் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷமே வச்சுக்கலாம். நான் இப்போது நான்வெஜ் ஸ்டைல்லையே வெஜ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பிரியாணி. நான் இதுக்கு சீரக சம்பா தான் எடுத்திருக்கேன். சைடிஷ்க்கு காலிஃப்ளவர் 65ம் ரைத்தாவும் பண்ணியிருக்கேன். லஞ்சுக்கு இந்த மாதிரி கொடுத்து அனுப்பும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் 65ஓட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.